ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ். ரைட் கிளிக் பண்ணுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி க்ளோனை ESXi கேன்சல் பண்ணிடவா? கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்க ESXi host. யா. நியூ வர்ச்சுவல் மெஷின். நெக்ஸ்ட். ஏதாச்சும் நேம் கொடுங்க. ஒரு நிமிஷம். அந்த சென்னை ஓகே ஃபைன். எந்த கிளஸ்டர்? ESXi 2லே இருக்கட்டும். ஏன்னா ESXi 1ல வந்து ஸ்பேஸ் ரிசோர்ஸ் கம்மியா இருந்துச்சு இல்லையா? ESXi 2லே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட். ஓகே, டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். 2016 கொடுக்க போறோம் இல்லையா? சேஞ்ச் பண்ணுங்க OS வெர்ஷன். யா. நெக்ஸ்ட். ஓகே. டு மெமரி ஃபைன். 30 GB கொடுத்துக்கோங்க. ஹார்ட் டிஸ்கில் 40 GB போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஓகே. இதுவா? இதுக்குள்ள இருக்காதா? அந்த SDD.SDD கொடுங்க. இல்லையோ? ஓகே. டேட்டா ஸ்டோர் 1 அதை கிளிக் பண்ணுங்க. என்னென்ன வருது? இதுதான் வருதா? VM இமேஜ் கொடுங்க. அப்ப அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. CD DVD டிரைவை. நோ CD DVD டிரைவ் லெஃப்ட்ல பாருங்க. நியூ CDD. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கனெக்டட் பவர் டவுன் கொடுங்க. ஸ்டேட்டஸ் எனேபிள் பண்ணுங்க. ஓகே. கிளிக் நெக்ஸ்ட். ஹார்ட் டிஸ்க். எரர். அந்த எரரை கிளிக் பண்ணுங்க. இல்ல, அந்த எரரை கிளிக் பண்ணுங்க. என்ன எரர் காமிக்குதுன்னு பார்க்கலாம். இது இங்க தான சொல்றீங்க? காமிக்கலையா? சரி, 40 கிளிக் பண்ணுங்க. அங்க என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க. The capacity greater than the amount available on data store. ஓகே, உங்ககிட்ட அந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இல்லல்ல. எவ்வளவு ஸ்பேஸ் இருந்துச்சு நம்ம பார்த்தோம்? 40 GB தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் க்ளோன் பண்ணதால இல்ல க்ளோன் பண்ணதால அந்த கேன்சல் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஒன்னு பண்ணுங்க. இத கேன்சல் பண்ணுங்க. அந்த டேட்டா ஸ்டோர் போங்க. இல்ல, ஆக்சுவலா க்ளோன் கேன்சல் ஆன மாதிரி காமிக்கல. கீழ கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. சரி, ஓகே. கேன்சல் பண்ணுங்க. இத கேன்சல் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோர் போங்க. அது இந்த க்ளோன் VCS இருக்குல்ல, லெஃப்ட் சைடுல பாருங்க. நோ லெஃப்ட் சைடு பாருங்க. மேல அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன கிளிக் பண்ணுங்க. ஹோஸ்ட் கிளஸ்டர் போங்க. ஹோஸ்ட். யா. க்ளோன் VCS இருக்குல்ல, அத ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. டெலீட் ஃப்ரம் டிஸ்க் பண்ணுங்க. கீழ வாங்க. டெலீட் ஃப்ரம் டிஸ்க். கீழ வாங்க. ஓகே. யா, கிளிக் பண்ணுங்க. எஸ். ஓகே. இப்போ டேட்டா ஸ்டோர் க்ளோன் பண்ணா அது டெம்ப்ளேட் மாதிரி சைடுல கிரியேட் ஆயிடுமா மேம்? ஆமா. நம்ம டெம்ப்ளேட் மாதிரி ஆகாது. வர்ச்சுவல் மிஷின் மாதிரி ஆகும். ஒரு வர்ச்சுவல் மிஷின் எப்படி இருக்கோ அதே வர்ச்சுவல் மிஷின் தானே நம்ம க்ளோன் பண்றோம். சோ அதே மாதிரியே இருக்கும். வர்ச்சுவல் மிஷினாவே கிரியேட் ஆயிடுங்களா? ஆமா. ஓகே மேம். டெம்ப்ளேட் மட்டும் டெம்ப்ளேட் வச்சு ஓகே, ஒரு டெம்ப்ளேட் வச்சு மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். க்ளோன்னா க்ளோன் மீன்ஸ் ஒரு VM ஒரு வர்ச்சுவல் மிஷினாவே க்ளோன் பண்ணி வர்ச்சுவல் மிஷினா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் அதேதான். கரெக்ட். டேட்டா ஸ்டோர் செக் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு இப்போ? அதான் 40 GB தான் மேம் இருக்கு. ஓகே. சரி, போங்க. அப்ப நம்ம 25 GB கொடுத்துட்டு. ஃப்ரீ வந்து 38 இருக்கு. சரி, ஓகே. 38 இருக்கா? இப்ப வந்து இல்ல 30 வேணும் தான் OS ரன் ஆக. பட் டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இல்ல. 28 கொடுக்குமா? இல்ல, அதுல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த டேட்டா ஸ்டோர் போங்க. கேன்சல் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர் போங்க. மொத்தம் டேட்டா ஸ்டோர் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க இதுக்கு? மேல சம்மரி போங்க ஃபர்ஸ்ட். டோட்டல் கெப்பாசிட்டியே 46 தானா? ஓகே. ஆக்சுவலா இந்த டேட்டா ஸ்டோர் அப்டேட் பண்ணிடலாம் மேம். கெப்பாசிட்டி அப்டேட் பண்ணிடலாங்களா? இல்ல, இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன் இவ்வளவு தான் கொடுத்திருக்கீங்க கெப்பாசிட்டி?
இல்ல மேம் நான் ஹோஸ்ட்டுக்கு வந்து 200 குடுத்தேன் ஆக்சுவலா. இந்த ஆ, டேட்டா ஆ. ஸ்டோர் கிரியேட்டே பண்ணல ஆட்டோமேட்டிக்கா உள்ளக்க வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல. ஓகே. ம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய இது லாகின் ட்ரை பண்றேன். நீங்க அப்ப இது கிரியேட்டே பண்ணல. அதான் வெறும் ஹோஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டா ஸ்டோர் சரி, நான் கிரியேட்டே சரி பண்ணல. டேட்டா இது ஸ்டோர் வந்து 2 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு ஆக்சுவலா. ஐ திங்க் இந்த இது ஹோஸ்டுக்கு லோக்கலோட இது. லோக்கல் சரி நான் ஹோஸ்ட் என்ன சொல்றேன்னா, அந்த டேட்டா ஸ்டோர் 2ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதான் டேட்டா 2 இதுதான் இது. இல்ல இது 1. இல்ல இதுதான் மேம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதோட இல்ல 2 டேட்டா ஸ்டோர் இருக்குல்ல நம்மகிட்ட. ஆமா. அது இன்னொன்னு எடுங்கன்னு சொல்றேன். அதுல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல நெறைய ஸ்பேஸ் இருக்கா? இதுலயும் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து 71 இருக்கு. ஒண்ணு வந்து 249 இருக்கு. ஓகே. ஆ நம்ம இப்ப எதுல காப்பி பண்ணோம்? நீங்க இப்ப நீங்க இதுல ISO எதுல காப்பி பண்ணீங்க? ISO வந்து 2ல தான் பண்ண சொன்னீங்க. ஓகே. ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த ம். 2ல டேட்டா ஸ்டோர்ல ISO இருக்குல்ல, அத காப்பி பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர்ல போடுங்க. அத காப்பி பண்ணிட்டு வாங்க. எதுக்கும் அந்த இதுல டேட்டா இருக்கான்னு ஸ்டோர் ஒரு தடவ பாத்துக்கலாமா? ஒரு நிமிஷம். இல்லங்க. ஏற்கனவே வச்சோமா ஞாபகம் இருக்கு. இல்ல. இதுல இல்ல. இத டெலீட் பண்ணுங்க. இந்த பக்கம் பாருங்க. அத செலக்ட் பண்ணிட்டு ரைட்ல பாருங்க. ம். ஓகே. அந்த டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குல்ல, அங்க ஆமா. போங்க. டேட்டா ஸ்டோர் 1 நான் சொன்னது. ம். அதுல எதுல ISO போட்டீங்க? எது எதுல ISO இருக்கு? அதுக்கு போங்க. இல்ல திருப்பி டேட்டா முதல்ல ஸ்டோர் இருந்து காப்பி 1ல பண்ணணும். தான் மேம் போட்டிருக்கு. இல்ல. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, கேன்சல் பண்ணுங்க. எதுல எதுல ISO இருக்கு? ISO அப்லோட் பண்ணீங்கல்ல ப்ரோ இப்போ, அது எதுல அப்லோட் பண்ணீங்க? இதுல தான் அப்லோட் பண்ணேன். டேட்டா ஸ்டோர் 2லயா? சாரி இதுல. இருக்கா செக் சரி. பண்ணுங்க. ஒரு இந்த நிமிஷம். அதோ இத இருக்கு ரைட் பாருங்க கிளிக் மேம். இத காப்பி டூ குடுங்க. காப்பி டூ இருக்கா? அத கிளிக் ஆமா. பண்ணுங்க. இப்ப அத வந்து இப்ப டேட்டாஸ் ஒரு நிமிஷம். டேட்டா ஸ்டோர் 2ல போங்க. 213 ஜிபி ஃப்ரீ இருக்கா? டேட்டா ஆ. ஸ்டோர் 2ல குடுங்க. ஓகே குடுங்க இப்போ. வெயிட் பண்ணுங்க. காப்பி ஆனதும் இதுல டெலீட் பண்றேங்க. ஓகே. காப்பி ஆயிடுச்சா? கம்ப்ளீட்டட் வந்து. டெலீட் ஃபைலா? சாரி. ஓகே ஆயிடுச்சு. சோ இப்ப டேட்டா ஸ்டோர் 2 போங்க. ஆயிடுச்சு. டேட்டா ஸ்டோர் 2வா? ஓகே ஆயிட்டு இருக்கா? இல்ல ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஆயிட்டு இருக்கு. 19% தான். ஓகே. ஓகே ஆகட்டும்.
ப்ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃபைன். கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ போங்க ESXi ஹோஸ்ட்டுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒன்ல தானே கிரியேட் பண்ண போறோம். எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கு, எந்த டேட்டா ஸ்டோர்ல இப்போ ISO இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர் எந்த ESXiல ஒரு ஹோஸ்ட்ல இருக்கோ அந்த ESXi ஹோஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஹோஸ்ட் போங்க. ஹோஸ்ட் போனா தெரிஞ்சிரும் எந்த ஹோஸ்ட்ல வந்து டேட்டா ஸ்டோர் இருக்கு. இந்த ரைட்ல பாருங்க ஃபைல்ஸ் இருக்கு. சரி ஓகே இதுல விடும் பாருங்க. ஓகே ஃபைன். ESXi 01ல தான் இருக்கு கரெக்டா? ஆமா ஒன்ல தான் இருக்கு. காமன் டேட்டா ஸ்டோர் சாரி இந்த டேட்டா ஸ்டோர் 2ல இருக்கு. சரி ஓகே. இப்போ ஹோஸ்ட் போயிடுங்க. எஸ் 2 1ல தான் இருக்கு கரெக்டா? ஓகே 1 ஃபைன் ஃபைன். இப்போ கிரியேட் பண்ணுங்க. எவ்வளோ 30 கொடுக்குவா 40 கொடுக்குவா? 40 கொடுங்க. 40 கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி எனேபிள் பண்ணுங்க கனெக்டட் பவர் ஆன். இது எதுக்காக எனேபிள் பண்றேன்னு நான் சொல்றேன். கனெக்டட் பவர் ஆன் ஏன் அப்படின்னா பவர் ஆன் ஆனதும் வந்து இது கனெக்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ISO இமேஜ். அதுக்காக. வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? மெமரி சிபி மெமரி எதுவே இருக்கட்டும் போதும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பேக் போங்க. ஓகே சோ இதுல வந்து ஹார்ட் டிஸ்க்ல எது தின்னு திக்க எதுவும் இருக்கா? தின்னு கொடுத்துக்கோங்க. எஸ் தின்னுனா என்னன்னு தெரியும்ல ஏற்கனவே கிளாஸ் தின் ப்ரொவிஷன். ஆமா யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். தின்னா அந்த எக்ஸாக்ட்டா அந்த VM எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். திக்னா அலோகேட் பண்ண என்டையர் ஸ்பேஸுமே ஆக்குபை பண்ணிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. சோ அதனால நம்ம இதுல எதுக்கு தின்னு கொடுத்துருக்கோம்னா எது யூசேஜ் எவ்வளவு யூசேஜ் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தான். ஓகே யா நெக்ஸ்ட் யா ஃபினிஷ் கொடுங்க. ஓகே டெஸ்ட் VM தானே அதை கிளிக் பண்ணுங்க. யா ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆகட்டும். முடியட்டும். ஓகே முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. சர்வர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அது மேல இருக்கு பாருங்க மேல. சரி ஓகே எப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் ஆன் கொடுங்க. லான்ச் ரிமோட் கன்சோல் கிளிக் பண்ணுங்க. ரிமோட் கன்சோல் எஸ். ஐ திங்க் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வெப் கன்சோல் கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலா எப்படி போறது? பேக்லாம் போக முடியாது. நீங்க அந்த டேப் மூலியமா தான் போகணும். மினிமைஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை. இப்போ வெப் கன்சோல் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஓகே நோ அந்த ஃபுல் ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. இல்ல அந்த வியூ போங்க. வியூ லெஃப்ட்ல போங்க. யா ஃபுல் ஸ்கிரீன். ஓகே இப்போ வந்து சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலிட். ஓகே லோட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். லோட் ஆயிட்டு இருக்கு. இமேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே பூட் நார்மலி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்களா? ஓகே ஏதாச்சும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. எதனா கீயை என்டரே கொடுங்க. கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேன். கொடுத்திருந்தா லோட் ஆயிருக்கலாமே. ஒருத்தர் ரீஸ்டார்ட் பண்ணவா? ரீஸ்டார்ட் இல்லை. ஆக்சுவலி இதுல சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட் அப்படின்னா
விண்டோஸ் சர்வருக்கு வந்து இது ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகே. லினக்ஸ் சர்வருக்கு கொடுத்தீங்கன்னா அது ரீஸ்டார்ட். ஸோ நீங்க லினக்ஸ் சர்வர்ல வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா வேலை பாருங்க. கண்ட்ரோல் ஆல் டெலீட்டை கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகே. சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிடும், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். விண்டோஸ் சர்வர்ல நீங்க அதை கிளிக் பண்ணலாம். சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட் இருக்கு இல்லையா மேல, அதை கிளிக் பண்ணலாம். ஆனா இதுவே நீங்க ஒரு லினக்ஸ் சர்வரை அப்படி பண்ணக்கூடாது. இப்ப கிளிக் பண்ணுங்க சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட்ட. இப்ப பிரஸ் பண்ணுங்க இமிடியேட்டா. என்டர் கொடுங்க. ஓகே. மேக்ஸிமைஸ் பண்ணுங்க ஸ்கிரீனை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லோட் கம்பெனிக்கு போயிட்டு இந்த சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட்ட கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. விண்டோஸ்னா ரெஃப்ரெஷ்மெண்ட், லினக்ஸ்னா ரீபூட்டா? ஆமா. ஸோ உங்க சர்வீஸ்லாம் ரீஸ்டார்ட் ஆயிடும் லினக்ஸ் சர்வர்ல. ஸோ அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல மவுஸ் ரொம்ப இதுவா இருக்கும், நீங்க கீபோர்டு யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் நவ். இப்போ டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா கொஞ்சம் விஎம்ஆர் டூல்ஸ் இதுக்கப்புறம் தானே பண்ணணும்? இது ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும். ஓஎஸ் லெவல்ல தான் நம்ம விஎம் டூல்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே. யா, இதுல வந்து இது டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். செக் பாக்ஸ். இப்போ நம்ம என்ன ஃப்ளேவர் மேம் இன்ஸ்டால் பண்ணின்னு இருக்கோம்? 2016. இல்ல லினக்ஸ் சொன்னீங்களே, உபுண்டு இதுன்னா எல்லாத்துக்குமே என்ன ஓஎஸ் கேக்குறேன் மேம். எல்லா ஓஎஸ்மே லினக்ஸ் இது சர்வர் அப்கிரேட் தானே? அப்கிரேடா கஸ்டமா? நோ கஸ்டம். இது வந்து நியூ டிஸ்க் கொடுங்க. நியூ டிஸ்க் கீழ இருக்கு பாருங்க. டாப் யூஸ் ஆகுமா? அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுங்க. டேபா? ஓகே. இது தான். ஓகே, என்டர் கொடுங்க. எஸ், நெக்ஸ்ட். இல்ல இந்த மவுஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா டாப் யூஸ் பண்ணோம்னா செலக்ட் ஆகுமான்னு கேக்கு. ஆமா, டேப் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டேப் டப்புன்னு நெக்ஸ்ட்க்கு போகும். இந்த வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நாளைக்கு எல்லாரும் அவைலபிள் தானே? நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து கண்டினியூ பண்ணிடலாம். இதுக்கு எப்படியும் 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே, நாளைக்கு எல்லாம் அவைலபிளா இருப்பீங்களா? ஈவினிங் இல்ல டே டைம்ல ஏதாச்சும் சொல்றீங்களா? இல்ல மார்னிங் கூட ஓகே. மார்னிங் 7. மார்னிங் 7 கூட ஓகே தான். எனக்கு ஓகே, எல்லாத்துக்கும் தெரியல. கன்ஃபார்ம் பண்ணுங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். டாபிக் க்ளோன் பத்தியா நாளைக்கு? ஸ்னாப்ஷாட். யா, அது கண்டிப்பா 1 hour ஆகும். ஓகே. யா, அது கண்டிப்பா 1 hour ஆகும். சோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ண. ஆல்ரெடி வர்ச்சுவல் மிஷனுக்கு லேட் ஆகும். இன்னும் 15 to 20 மினிட்ஸ் வர்ச்சுவல் மிஷன் கம்ப்ளீட் ஆக டைம் ஆகும். சோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணா லேட் ஆகிடும். சோ நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு எப்போ நீங்க அவைலபிள் சொல்லுங்க. ஓகே, as per 7 o'clockனால ஓகே. நாளைக்கு எப்போ? ஈவினிங் 7 o'clock மார்னிங் 7 o'clock? எப்படி ஓகேவா? மார்னிங் கூட எனக்கு ஓகே. மார்னிங் எனக்கும் ஓகே தான். மார்னிங் எனக்கும் ஓகே. தெரிக்கும், இன்ஃபார்ம் பண்ணிருங்க. மத்தவங்க குரூப்ல போட்டுருங்க.
எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு மார்னிங் go ahead பண்ணுங்க. ஏன்னா 7க்கு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கலாம், பர்சனல் வேலையை. மார்னிங்கே முடிஞ்சிச்சுன்னா கரெக்ட் பர்ஃபெக்ட் இந்த டே ஃபுல்லா வேஸ்ட் ஆக ஒரு- வேண்டாம், அதுக்காக சொல்றேன். பர்ஃபெக்ட் ஆச்சு. இது 1 hour போகும் இல்ல இது ஸ்னாப்ஷாட்? ஆமா 1 hour கண்டிப்பா போகும். ஓகே நீங்க மத்தவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யா நான் தேடிக்கிட்ட பேசிட்டு நாளைக்கு நான் போட சொல்றேன், ஓகேவா? ஆமா அந்த இது ஓகே வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிடுங்க. சாரி, இப்போ வர்ச்சுவல் மிஷினுக்கு அப்புறம் வேற என்ன எடுக்க போறீங்களா? டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல வர்ச்சுவல் மெஷின் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். VMS டூல் இன்ஸ்டால் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஓகே அவ்வளவுதான். ஓகே தேங்க்ஸ். ஆமா அந்த காமன் டேட்டா ஸ்டோர் கொண்டு வரலாமா அந்த இன்னொரு X6 ஹவுஸ்ல? இப்போ ஐ திங்க் டைம் இல்ல, ஆல்ரெடி 9:16 ஆயிடுச்சுல்ல. சரி ஓகே. அது நான் செக் பண்றேன், பிகாஸ் லேப்ல வந்து எப்படி பண்றதுன்னு எனக்கும் கிளாரிட்டி இல்ல. நான் செக் பண்ணணும் அதுவும். சரி மேம் ஓகே. ஓகே சரி இது கம்ப்ளீட் ஆகட்டும். நான் இது கம்ப்ளீட் ஆனப்பறம் சும்மா நெக்ஸ்ட் நான் வேற ஏதாவது செட்டப் பண்ணி வைக்கணுமா? ஐபி எதுவும் கான்ஃபிக் பண்ணிக்கணுமா? VMware டூல்ஸ் ஐபி கான்ஃபிகர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து VMware டூல்ஸ் பண்ணிடுங்க. ஐபி கான்ஃபிகர் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வந்து மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த VMware டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. ஓகே மேம் இப்போ இன்ஸ்டால் ஆயின்னு இருக்குது வந்து லினக்ஸ் சர்வரா இல்ல விண்டோஸ் சர்வரா? இல்ல விண்டோஸ். ஓகே இல்ல லினக்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்களா, அதனால. இல்ல அந்த ஆப்ஷன் மட்டும் சொன்னாங்க. ஏன் நான் லினக்ஸ் ஆப்ஷன் மட்டும் சொன்னேன் அப்படின்னா, இங்க சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட் இருக்கா ரைட்ல மேல. ஓகே நீங்க லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஏதோ வேலை பாக்குறீங்க, இப்ப ட்ரபிள் ஷூட்டிங் ஏதோ ஓபன் பண்ணணும், சர்வரை ஓபன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட்டை வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்வர் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆயிடும் லினக்ஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க இந்த இருக்கு இல்லையா சென்ட் கண்ட்ரோல் ஆல் டெலீட், அப்ப வந்து லினக்ஸ் சர்வருக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகே மேம் ஓகே. விண்டோஸ் சர்வர்ல எப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோஸ் சர்வர்ல ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். ஆமா சோ லினக்ஸ்ல அந்த வந்து லாக் டைரக்டாவே ஸ்கிரீன் எதுவும் டாஸ்க் ஆப்ஷன் மேனேஜர் கேட்காதா? பாப்அப் ஆகாதா எதுவும் எஸ் நோ அப்படி சொல்லி? இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு காமிச்சிடும் லாகின் பேஜ். நம்ம லாகின் பண்ண வேண்டியதான் ஓகே லினக்ஸ் சர்வர்ல. மேம் இப்போ விண்டோஸ் சர்வர்ல வந்து இந்த மாதிரி என்ன டிராஃபிக் ரேம் யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம டைரக்டா போய் செக் பண்றோம். நம்ம ரேம் யூசேஜ் பிளஸ் மானிட்டரிங் டூல் எல்லாம் செக் பண்ணுவோம். அந்த மாதிரி லினக்ஸ் சர்வர்ல என்னென்ன மேம் செக் பண்ணுவோம்? இந்த மாதிரி ப்ராசஸ் லினக்ஸ் சர்வர்லயும் சேம் அதே தான் செக் பண்ணுவோம். இப்ப மெமரி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா விசென்டர்ல பர்ஃபார்மன்ஸ்ல போய் செக் பண்ணுவோம், பிளஸ் மானிட்டரிங் டூல்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லினக்ஸ் சர்வரை லாகின் பண்ணிட்டு அந்தக்குள்ள டாப்ன்ற கமெண்ட் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கும் மெமரி வந்து எவ்வளவு யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு, எந்த அப்ளிகேஷன் வந்து ஆயிருக்கு. கமெண்ட் டாப்ன்ற கமெண்ட் போட்டா உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடும். ஓகே மேம். இதுல வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் லைக் நம்ம இதுவா யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம கிளிக் பண்ணி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கமெண்ட் டாப்ன்ற கமெண்ட் போட்டா இது காமிக்கும். டிஸ்க் பார்க்கணும் அப்படின்னா DF-H போட்டா காமிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட் இருக்கும். அத பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம் பிராக்டிகலா? லினக்ஸ் எடுக்கலாம். நம்ம லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின் போட்டு எடுக்கலாம். சரிங்க மேம். நான் மோஸ்ட்லி நம்ம VMல லினக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம்ல. அப்படி மோஸ்ட்லி பண்ண மாட்டீங்க. ஆனா இப்ப வந்து பட் இந்த மாதிரி போயிட்டீங்க இப்போ ஒரு கம்பெனில போயிட்டீங்க, அதுல லினக்ஸ் அவங்களுக்கு வந்து லினக்ஸும் இருக்கு, ஒரு 30 சர்வர் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். லினக்ஸ் டீம் இருப்பாங்க. மெயின் நிறைய பெரிய லெவல் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு அவங்க பண்ணுவாங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், லைக் கமெண்ட் எல்லாம். நம்ம அட்மினா இருக்கதால இதுல என்னன்னா ஏன் இந்த யூசேஜ் அதிகமா போயின்னு இருக்கு இந்த மாதிரி அது டைரக்டா அந்த VMஐ கிளிக் பண்ணி சம்மரியில பார்த்தா கூட விசிபிள் ஆகும்ல. ஆனா எதுக்கு அதிகமா பட் அதிகமா கன்சியூம் ஆகுதுன்னு தெரியாது. ஆனா அப்ளிகேஷன் எந்த இது அதிகமாகுதுன்னு தெரியாது இல்லையா, அது சர்வர்க்குள்ள தானே தெரியும். உள்ள மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் ஆயின்னு இருக்கும். அந்த எந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்ற மாதிரி இருக்கும்ல மேம். ரைட், அதேதான். அதுக்காக சின்ன சின்ன கமாண்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு டெய்லி யூசேஜ்க்காக. இப்ப எஸ்சிபி எவ்வளோ ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு, மெமரி எவ்வளோன்னு பாக்குறதுக்கு, டிஸ்க் ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் பாக்குறதுக்கு,
ஸோ இது மாதிரி சில சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனா ஆமா. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் விண்டோஸ் தான் உங்களுடைய பிரைமரியா இருக்கும். VMware விண்டோஸ் தான். ஓகே, ஓகே. VMware டூல்ஸ் வந்து நம்ம டைரக்ட்டா அந்த அ அந்த அ அந்த ரைட் ரைட் கிளிக் VMல பண்ணி கிளிக் பண்ணி பண்ணா ஆமா. இது ஆமா. அதுக்கு அப்படிதான் எதுவும் பண்ணணும். இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லல்ல? அதுக்கு பண்ண தேவையில்ல. சப்போஸ் எரர் காமிச்சுச்சுன்னா, நீங்க இமேஜ் ஒண்ணு டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல லாஸ்ட் டைமு. ஆமா. அது அத பண்ணிருக்கோம். காப்பி பண்ணி ரன் பண்ணி விட்டுருங்க. சரி. யாஹ்! என்ன இமேஜ் மேம்? அதான் VMware டூல் இமேஜ். VMware டூல்ஸ். ஓகே, ஓகே. மேனுவலா பண்ண சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா ஒர்க் ஸ்டேஷன்ல அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகல அதனால. ஆ தெரி. பாஸ்வேர்ட் போடுங்க. VM இன்ஸ்டால் வந்து அத டைரக்ட்டா இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஆகுதா இந்த டைம்ன்னு பார்க்கலாம். என்னாச்சு?
லாகின் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த இது காமிக்குது இல்ல, லாகின் பண்ணுங்க. எஸ் எஸ். இப்ப அந்த வி சென்டர் போங்க. இந்த சர்வர் எங்க கிரியேட் ஆயிருக்கு அதுல இருந்து ஆக்ஷன் போங்க. கிளிக் ஆக்ஷன் கொடுங்க. கெஸ்ட் ஓஎஸ், கெஸ்ட் ஓஎஸ், இன்ஸ்டால் விஎம் டூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. மவுண்ட் கொடுங்க. ஓகே, இப்ப அந்த சர்வருக்குள்ள போங்க. எஸ் எஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எஸ் கொடுங்க இதுக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஆயிடுச்சா? லோ பிசி எஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. விஎம் டூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் ஆர் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. எஸ் ஓகே ஆகுது. குட். மேம் மிஷின் ஆன்ல இருக்கும்போது நம்ம விஎம் டூல் இன்ஸ்டால் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஆமா. விஎம்க்கு வந்து இன்டர்நெட் இருந்தா தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? இன்டர்நெட் மோஸ்ட்லி இருக்கணும் அதுக்கு. இல்லைன்னா மோஸ்ட்லி எரர் காமிக்கும் சில டைம். ஓகே. ஏன்னா நானும் அந்த மாதிரி கொடுத்தேன். கெஸ்ட் ஓஎஸ் பார்த்தா அப்படியே ஒன்றும் டைரக்டா இன்ஸ்டால் பண்ற மாதிரி சம்திங் ஏதோ காட்டல. அதனால ஒரு டவுட். ஓகே ஓகே. டபுள் கிளிக் பண்ணுங்க. அது கீழே இருக்கு பாருங்க. செட்டப் ஃபைல் வந்து நிக்குது பாருங்க. கீழே பாருங்க. ஓகே நெக்ஸ்ட். இன்ஸ்டால். எஸ் டிபிக்கல். ஓகே நெக்ஸ்ட். இன்ஸ்டால். ஓகே, ஸோ இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் சர்வர் நம்ம கீபோர்ட் யூஸ் பண்றதுக்கு. கீபோர்ட் மவுஸ் எல்லாத்துக்கும். ஓகே, நான் வந்து இதை ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன். நாளைக்கு கிளாஸ் வந்து நான் போட சொல்றேன். எல்லாருக்கும் ஓகேனா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே 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 மேம். மேம் சொல்லுங்க. டுடே செக்ஷன்ல வந்து க்ளோன் ப்ராசஸ் மட்டும் தானே பண்ணியிருக்கோம். ஆமா, க்ளோன் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நான் வந்து க்ளோன் வந்து வேற ஒரு செஷன்ல நான் எடுத்தும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஓகே, ஸோ இது ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவள் தான் சிஸ்டம் சர்வர் வந்து ரெடியா இருக்கு. நம்ம வந்து நாளைக்கு இதில் ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண சொல்லிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்பதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் டூல்ஸ். ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குல்ல. இல்ல மேல இருக்கு பாருங்க. ரைட்ல ஓகே ஆயிடுச்சு. ஐ திங்க் ஆயிடுச்சு. பட் ஏன் விஎம் டூல்ஸ் அகைன் திரும்பவும் காமிக்குதுன்னு தெரியல. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. 1 செகண்ட். ரைட்ல அங்க ரெஃப்ரெஷ் இருக்கா? ஓகே, இல்ல பண்ணியாச்சு. ஓகே ஓகே, மத்தவங்க கால் ட்ராப் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. குரு நீங்க மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து டிஹெச்சிபி எடுத்திருக்கு. நான் கொடுக்கல எந்த ஐபியும். கரெக்டா? பரவாயில்ல. இட்ஸ் ஓகே.
சர்வர வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருங்க ஒர்க் ஸ்டேஷன்ல. அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் நம்ப நாளைக்கு. சஸ்பெண்ட் கெஸ்ட். அதான். இல்ல. நீங்க இப்ப எதுல இருக்கீங்க? ஒர்க் ஸ்டேஷன் தானே? ஒர்க் ஸ்டேஷன் போங்க. மினிமைஸ் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டேஷன் போங்க. ஆ.